இன்னும் அதிமுக சேர முடியும் அப்படின்னு நம்புறாரா ஓபிஎஸ்? ஸோ எல்லோருடைய நோக்கமும் என்ன இருக்குன்னா, எக்ஸப்ட் எடப்பாடியை தவிர மற்றவங்க எல்லா நோக்கமும் கட்சி ஒன்றுபடணும் தான் இருக்குது. ஈவன் சமீபத்தில் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு எடப்பாடிகிட்ட நீண்ட நேரம் பேசினாங்க, அவர் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரு விஷயம்லாம். ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் அங்கே இல்லாதனால கட்சியை வந்து அது கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், அது ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. உண்மையில் கற்பனை செஞ்சுக்கிறாரா மறுபடியும் சேர முடியும் அப்படின்னு? நீங்கள் யார் பொதுக்குழு நீக்கின ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஆக்சுவலாக? மறுபடியும் அந்த பொதுக்குழு தானே தீர்மானிக்கணும் சேர்க்கிறதா வேண்டாமான்ட்டு. சட்டப்பேரவையில் பெரிய கூட்டணி அமைங்கிறாரு அப்படின்னு அவர் கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இவர் முதல்ல வலிமையாக இருந்தால் தானே இவர் பின்னாடி வருவாங்க. ஓபிஎஸ் என்ன கொஞ்சம் அரசியல் ரீதியாக வந்து எடப்பாடிகிட்ட வந்து தோத்துட்டார். தன்னோட முதுகில் என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி குத்துவார்னு அவர் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அந்த அந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டாக குத்திட்டாரு, இவர் வெளில அமிச்சிட்டார், அவ்வளோதான். எடப்பாடி இப்போ நடக்கின்ற ஆலோசனை கூட்டங்களில் கூட ரொம்ப உறுதியாக இருக்காரு. இவர் வந்து நான் இவர் சேர்க்கவே மாட்டேன், இவருக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, வரப்போகிற எலெக்ஷனில் அவரை தோக்கடிக்கணும், அவரோட ஆட்களெல்லாம் தோக்கடிக்கணும். நீங்கள் ஆலோசனை கூட்டங்களில் கூட வருகின்ற நிர்வாகிகள் அது போன்ற கருத்துக்களை சொல்கிறதாகவும், ஆனால் எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதாகவும். எடப்பாடிக்கு வந்து அந்த ஒற்றுமையினாலே வந்து அவருக்கு வந்து ஒரு அலர்ஜியான விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு அந்த 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 வார்த்தையே காதால் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி வலிமையாக அமைக்கலை, வெறும் தேமுதிகவோட அமைச்சிங்க. அந்த மாதிரி என்ன செல்வாக்கு இருக்குது? ஒரு செல்வாக்கும் இல்லை. விஜயகாந்த் போன பிறகு கட்சிக்கு சுத்தமாக செல்வாக்கு போச்சு. வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் ஒற்றுமை சாத்தியம் என்று பன்னீர்செல்வம் இன்னும் நம்புகிறாரா? எடப்பாடி இடம் கொடுப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கூட்டம் நடத்தினார் ஆதரவாளர்களோட. அதில் பேசும்போது ஒற்றுமை சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் பல குற்றச்சாட்டுலாம் சொல்றாரு. இன்னும் அதிமுக சேர முடியும் அப்படின்னு நம்புறாரா ஓபிஎஸ்? இல்லை, அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் சேர்றதுன்றது ஒரு விஷயம் கிடையாது. அதிமுக ஒன்றுபடணுன்றது தான் முக்கியம். அது ஓபிஎஸோ சசிகலாவோ இல்லை தினகரனோ எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்தவங்க ஒன்றுபட்டு மீண்டும் இருந்தால் கட்சி வந்து ஒரு மக்கள் பார்வையில் ஒரு பலமான கட்சியாக மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாத போது அது ஓட்டு வங்கி இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தோம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போட்டி போட்ட ராமநாதபுரத்துலேயே இரட்டையிலை வந்து அவருக்கு பின்னாடி தான் போனாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து என்ன அடிப்படை விஷயம்னா வந்து நம்ம வந்து ஒற்றுமைக்காக ஒர்க் பண்ணணுன்ற ஒரு பாயிண்டில் ஓபிஎஸ் ஒர்க் பண்ணுறார். சசிகலா ஒரு ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க. வேறு சிலர் கேசி பழனிசாமி போன்றவர்கள் ஒரு குரூப் மாதிரி போட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோருடைய நோக்கமும் என்ன இருக்குன்னா, எக்ஸப்ட் எடப்பாடியை தவிர மற்றவங்க எல்லா நோக்கமும் கட்சி ஒன்றுபடணும் தான் இருக்குது. ஈவன் சமீபத்தில் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு எடப்பாடிகிட்ட நீண்ட நேரம் பேசினாங்க, அவர் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரு விஷயம்லாம் வந்தது. ஆனால் அடிப்படையில் என்னென்னா தொண்டர்களுடைய எண்ணம் அதுதான் ஆக்சுவலாக. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கட்சி ஒன்றாக இருக்கணும், கட்சி ஒன்றாக இல்லைன்னா மக்கள் பார்வையில் வலிமை இழந்து காட்சி அளிப்போம், வலிமை இழந்து காட்சி அளித்தா மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் ஒன்றுபட்டு இருப்பது தான் வந்து எதிர்காலத்தில் அதிமுக வந்து தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஓபிஎஸ் தனி மனுஷன், சசிகலா ஒரு தனி மனுஷன், அவங்களெலாம் சேர்ந்தா என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆகிடாது அப்படின்லாம் சொல்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஓபிஎஸ் தனி மனுஷன், சசிகலா தனி மனுஷன்னா ஏன் நீங்கள் வந்து இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சவுத்தில் 5 இடத்துல நீங்கள் டெபாசிட் எழுந்தீங்க? நீங்கள் ஓபிஎஸ் சொல்கிறாரு, ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்கு வாங்க முடிந்தது, இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு வாக்கு வாங்கிய சுயேட்சை வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. அது கரெக்டு. நான் என்ன சொல்ல வரேன், ஓபிஎஸோ சசிகலாவோ தனி மனிதர்களாக நீங்கள் சித்தரிக்கிறீங்கல்ல, எடப்பாடி குரூப் சித்தரிக்குது இல்லை, அதில் வந்து உண்மை இல்லைன்ற நான். அவங்க தனியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரல. அவங்க அதிமுகவில் இல்லாததுனால உங்களுக்கு நீங்கள் ஓட்டு வங்கி இழக்கிறீங்கன்னு சொல்ல வரேன் ஆக்சுவலாக. அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுக்கிறாங்கன்னு அந்த ஆஸ்பெக்டில் கூட நான் போகல. ஆனால் ஒரு நடுநிலையாக வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் அங்கே இல்லாதனால கட்சி வந்து அது கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், அது ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் ஓபிஎஸ் உண்மையில் கற்பனை செஞ்சுக்கிறாரா மறுபடியும் சேர முடியும் அப்படின்னு? இல்லை, அதாவது ஓபிஎஸ் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், கட்சி வந்து ஒன்றுபட்டா போகிறோன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ அந்த ஆங்கிளில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து சொல்கிறாரு, எடப்பாடி சொல்கிறாரு, பொதுக்குழு வந்து அவங்களால நீக்கிடுச்சு, நாங்கள் மீண்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்றாரு. என்ன பொதுக்குழு, நீங்கள் சொல்கிறத கேட்குற பொதுக்குழு நீக்கினா என்ன சேர்த்தாங்க? ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் யார் பொதுக்குழு நீக்கின ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஆக்சுவலாக? மறுபடியும் அந்த பொதுக்குழு தானே தீர்மானிக்கணும் சேர்க்கிறதா வேண்டாமான்ட்டு. அப்போ பொதுக்குழு ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க, கட்சியிலேருந்து விலகி போனவங்களெலாம் மறுபடியும் சேர்க்கலாமா வேண்டாமா, யார் யாரை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், நாம்ஸ்லாம் போடுங்க, கட்சி ஏன் தோற்றுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தொகுதி தோற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? கட்சி ஏன் தோற்றுதுன்னு உங்களுக்கு தெரியாதானே? கட்சி தோற்றுறது
அது எல்லோரும் சாதாரண ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க கூட சொல்லுவாங்க, உங்கள் கட்சி ஒற்றுமையாக இல்லை, நீங்கள் நிறுத்தின ஆட்கள் வந்து ரொம்ப புது புது ஆட்கள் நிறுத்தினீங்க, உங்கள் கூட்டணி சரியில்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுலாம் என்னென்னா காலம் கடத்துகிற ஒரு செயல். சட்டப்பேரவையில் பெரிய கூட்டணி அமைங்கிறாரு அப்படின்னு அவர் கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இவர் முதல்ல வலிமையாக இருந்தால் தானே ஒரு பின்னாடி வருவாங்க. நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பைபோலார் பாலிடிக்ஸ், இருதுருவ அரசியல், திமுக அதிமுக என்கிற அரசியல். அதிமுக எப்போ அந்த இடத்துல இருதுருவத்தில் வரும்னா அது வலிமையாக இருக்கும்போது தான் வரும். ஜெயலலிதா இருக்கும்போது வலிமையாக இருந்தாங்க வரும். நீங்கள் தான் 10 தோல்வி பழனிசாமின்றாங்க, அப்புறம் எப்படி வரும்? ஆக்சுவலாக வராதுல்ல. நீங்கள் 11வது தோல்வி அடைஞ்சிருப்பீங்க விக்ரவாணியில் போட்டி போட்டால். நல்ல வேளை தப்பிச்சிங்க. ஆக்சுவலாக முக்கியமாக திரு ஓபிஎஸ் சொல்வது அல்லது இந்த மாதிரி ஒன்று சேரலாம், கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படின்லாம் சொல்றது ஒரு கனவா போயிருமோ? இல்லை, கனவாக போகிறதுக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து கட்சி ஒன்றுபடணுன்றது தொண்டர்களுடைய கனவாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது ஓபிஎஸோடைய கனவா, ஓபிஎஸோட ஆசை கனவாக போயிடுமான்னு நான் சொல்ல வரல. தொண்டர்களுடைய கனவு நனவானுன்னு சொல்கிறாங்க, அது நிஜமாகணும்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கு தான் ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து உழைக்கிறாங்க. ஓபிஎஸ் என்ன கொஞ்சம் அரசியல் ரீதியாக வந்து எடப்பாடிகிட்ட வந்து தோத்துட்டார். அவருக்கு புத்திசாலித்தனம் போறாரு ஆக்சுவலாக கொஞ்சம், அதனால தோத்துட்டார். நீங்கள் எப்படி தோத்தாரு? அவர் 4.5 வருஷம் ஆதரவு கொடுத்தாரு. அவர் எல்லா ஆட்களெல்லாம் அவர் வளைச்சி போட்டார். இவங்க ஆட்களே அவர் வளைச்சி போயிட்டார். கேபி முனுசாமியிலேருந்து எல்லாரையும் தூக்கின்னு போயிட்டார் அவர் ஆக்சுவலாக. இவர் கூட வந்தவங்களை காப்பாற்றிக்க முடியல இவரால். சரி, இவர் கூட வந்தவங்கள தான் காப்பாற்றிக்க முடியலன்னா தன்னோட முதுகில் என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி குத்துவார்னு அவர் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அந்த அந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டாக குத்திட்டார். இவர் வெளில அமிச்சிட்டார், அவ்வளோதான். சரி, எப்போதுமே ஒரு அரசியலில் இல்லை ஒரு நிறுவனத்தில் இல்லை வேறோ ஒரு அமைப்பில் ஒரே சம அதிகாரம் உள்ள 2 பேர் வந்து இருக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி இருந்தால் ஒருத்தர் முதுகில் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏதாவது ஒரு சமயத்தில் குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அரசியலில் ஒரு அரசியல் சாணக்கியத்தில் ஒரு அடிப்படையான ஒரு அரிச்சுவடி மாதிரி இது. கிட்டத்தட்ட உங்கள் முதுகில் என்றைக்கு பக்கத்தில் இருக்கிற குத்துவான்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும். அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும். அவனோட செல்வாக்கு எப்படி குறைக்கிறதுன்னு நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவனை தாண்டி நீங்கள் எப்படி வந்து தேர்தலில் வெற்றி பெறணும்னு யோசிச்சுட்டே இருக்கணும். அவனை ஓரம் கட்டிட்டு நம்ம எப்படி வந்து அரசியலில் சர்வை பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கு. இதாங்க அரசியல் ஆக்சுவலாக. உங்கள் பக்கத்தில் நிற்கிறமோ எப்போதுமே உங்கள் தோளில் கை போட்டுட்டு இருப்பான்னு சொல்ல முடியுமா? உங்கள் கழுத்தை நெரிப்பான்றதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டாமா? அதை நீங்கள் கோட்டை விட்டாரு ஓபிஎஸ். கேட்டால் அவர் ரொம்ப நல்லவர். நீங்கள் அரசியலில் நல்லவரெலாம் கிடையாதுங்க, வல்லவராக இருக்கீங்களா? எடப்பாடி நிரூபிச்சிட்டார் தான் வல்லவர்னு. உங்களை தூக்கி போட்டார், சசிகலா தூக்கி போட்டார். ஆனால் கட்சி தோக்குது வச்சுக்கோங்க, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ரெட்டையில சின்னத்தை வச்சுட்டு ஜாலியாக இருக்கார். எங்கிட்ட 3000 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, 64 எம்எல்ஏ இருக்காங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எல்லா கோர்ட்டும் எனக்கு ஏற்றபடி தீர்ப்பு கொடுத்துருச்சு, பொதுக்குழுவோட தீர்மானம் தான் முக்கியம், கோர்ட்லாம் ஒத்துக்குச்சு, அப்படியே அவர் ஜாலியாக இருக்கார். அவருக்கு வந்து கட்சி எதிர்காலத்தில் ஜெயிச்சானே தோத்தானே நம்மகிட்ட இருக்கிற சொத்து போகக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு கையில் வந்து டெல்லியில் இருக்கிற பாஜக ஆட்களோட அவங்க தோளில் கையை போட்டுன்னு ஜாலியாக வேலுமணி தங்கமணி எடப்பாடிலாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா இடி சிபிஐலாம் வந்துடக்கூடாதுல்ல, அது ஒரு பக்கம். இங்கே வந்து நாங்கள் தான் வந்து 26 வந்து திமுகவுக்கு மாற்றா எங்களை தான் மக்கள் கொண்டு வருவாங்கன்னு ஒரு பக்கம் இந்த கதையை விட்டுட்டு இருக்காரு. எப்படி கொண்டு வருவாங்க? ஆனால் நீங்கள் வலிமை இல்லாமல் இருந்தால் எப்படி உங்களோட கூட்டணி வாங்கி எப்படி வின் பண்ணுவீங்க? முக்கியமாக ஒருங்கிணைப்பாளர் யார், இறையன் ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் விசாரணையில் தெரிஞ்சிருச்சு. அல்லது தயக்கம் இருக்குது, என்ன சொல்லிக்கணுங்கிறது எடப்பாடி தரப்புக்கு தெரியல, பொதுச் செயலாளருங்கிறதே தயக்கமாக இருக்காங்க அப்படின்லாம் ஓபிஎஸ் சொல்கிறது அப்படிங்கிறது தற்போது அவருக்கு இருக்கின்ற ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தத்தானே? இல்லை, இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த கோர்ட்டில் நேற்று வந்தது ஆக்சுவலாக. ஏன்னா ஜூலை 11 2022 ஜூலை 11 நடந்த பொதுக்குழு ஓபிஎஸ் வெளியில் நீக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் நீக்கிட்டு எடப்பாடியை வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலேருந்து தான் எல்லா விதமான கேஸும் வருது. அதில் ஒரு 7-8 கேஸில் வந்து ஒரு 7 கேஸில் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் வருது. பொதுக்குழு தான் உச்சக்கட்ட பாடி அப்படின்லாம் வருது. அது தீர்மானம் தான் எடுத்துக்கணுன்லாம் வருது. ஜெயச்சந்திரன் என்ற நீதிபதி மட்டும் கொஞ்சம் ஓபிஎஸ்க்கான ஒரு ஆதரவான ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அப்போ வந்து நீங்கள் போட்ட வழக்கில் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இவர் போட்டார், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு வழக்கம் பதிவு பண்ணாங்க. அப்புறம் அவர் பொதுக்குழு தேர்ந்தெடுத்த பிறகு இவர் பொதுச் செயலாளர்ன்ற முறையில் அடிஷனலாக மனுலாம் தாக்கல் பண்ணும்போது பொதுச் செயலாளர்னு போட்டார். அப்போது கோர்ட்டு கேட்குறது வந்து ஒரு லீகல் இஷ்யூ தான், சின்ன இஷ்யூ அது ஆக்சுவலாக. அதாவது கேஸ் வந்து என்னை நீக்கிறது தவறு, ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புலேருந்து என்னை நீக்கிறது தவறு, நான் கட்சியோட திருத்தப்பட்ட விதிகளில் அடிமட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறேன், ஸோ என்னை வந்து நீக்கிறதுக்கு பொதுக்குழுக்கு உரிமை கிடையாது அப்படின்றது ஓபிஎஸ் உடைய பாயிண்ட் ஆக்சுவலாக. அது முக்கியமான பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அதாவது 21 டிசம்பரில் அந்த திருத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 17 டிசம்பரில் திருத்தி 17 செப்டம்பரில் திருப்பி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்தாங்க.
அப்புறம் 21 டிசம்பரில் என்ன பண்ணாங்க, அது மறுபடியும் அடிமட்ட உறுப்பினரால் ஒரே ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்படணும்னு ரெண்டு பேரும் அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான். அப்போ என்னை நீக்கிறதுக்கு வந்து 22 ஜூலை 11 போட்ட பொதுக்குழுக்கு அதிகாரம் கிடையாது, நான் அடிமட்ட உறுப்பினர்கள் தான் என்னை நீக்க முடியும் அப்படின்னு. அடிமட்ட உறுப்பினர்கள் எப்படி எல்லாரும் வந்து ஓட்டு போடுவானா? அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பொதுக்குழு உறுப்பினர்கள். அதனால் அவங்க வந்து இதை ஒரு தீர்மானிச்சிட்டாங்கன்னா ஓகேன்றது எடப்பாடியுடைய வாதமாக இருக்குது. பட் கோர்ட் எந்த அளவுக்கு இதை ஒத்துப்பாங்க? இப்போது அடிமட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதா யாருமே அடிமட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. அப்படி ஒரு எலெக்ஷனே அதிமுகவில் நடந்தது கிடையாது. ஏன்னா நீங்கள் போட்டி போடும்போது போட்டியே இல்லைன்னா தேர்தலே கிடையாது. இல்லை, ரூலில் மட்டும் இருக்கும், விதியில் மட்டும் அடிமட்ட உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இருக்கும். எலெக்ஷன் நடந்தால் தானே அடிமட்ட உறுப்பினர் வந்து ஓட்டு போடுவாங்க. 2 கோடி 1.5 கோடி 1.25 கோடி பேர் வந்து ஓட்டு போடணுன்றது சாதாரண விஷயமா? அதனால் என்ன பண்ணுவாங்க, யார் ஃபைல் பண்ணுறாங்களோ. இப்போ கூட அந்த 21 டிசம்பருக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷனில் கூட நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒத்த ஓட்டில் 2 பேரும் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மனு தாக்கல் பண்ணும்போது கோமப்பட்டி பிரசாத்னு ஒருத்தர் இருந்தால் ஞாபகம் இருக்கா? அவர் வந்து மனு தாக்கல் பண்ண விடாதே விரட்டி அடிச்சாங்களா இல்லையா? ஏன், என்ன காரணம் தெரியுமா? அவர் சப்போஸ் போட்டி போட்டா வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் நடத்தியே ஆகணும். அப்போ 1.25 கோடி பேர் 2 கோடி பேர் ஓட்டு போட்டாலும் அது சாதாரணமான விஷயம் இல்லை அது. அதனால் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்துன்னு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஜூலை 11க்கு அப்புறம் அந்த பொதுக்குழுக்கு அப்புறம் இவர் யார், நம்ம எடப்பாடி, இந்த ஓமப்பட்டி பிரசாத் மாதிரி நிறைய பேர் போட்டி போடுவாங்க எதிர்காலத்துலன்ட்டு 10 மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் போட்டியே போட முடியுன்ட்டார். இதெல்லாம் சாத்தியமாக? சாதாரண ஒரு தொண்டன் போட்டி போட முடியுவாங்க? 10 மாவட்ட செயலர் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? இதெல்லாம் தான் வந்து எடப்பாடி தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கான செஞ்ச வேலை ஆக்சுவலாக. அதை விடுங்க. அதனால் இந்த கோர்ட்டில் நேற்று வந்து இந்த கோர்ட்டில் அவங்க கேட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் பொது ஒருங்கிணைப்பாளர்னு அவரை நீக்கிறது சரியில்லைன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தீங்க. நீங்கள் அப்புறம் நீங்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பிரச்சனை வந்து ஒருங்கிணைப்பாளர் நீக்கிறது சரியா இல்லையான்றதை வரும்போது நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற ரோலில் தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கேஸை நீங்கள் அப்படி தானே ஃபைட் பண்ணியானோ. அப்படி ஃபைட் பண்ணாத நீங்கள் பொதுச் செயலாளர்னு எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த, நியாயமான விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதனால தான் நேற்று அவங்க எடப்பாடி தரப்பு நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து டிஸ்பியூட்டில் இருக்குது ஒரு விஷயம், வந்து ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பு வந்து டிஸ்பியூட்டில் இருக்கும்போது நீங்கள் பொதுக்குழு கூட்டி தேர்ந்தெடுத்தது சரியானது அடுத்த கட்டமான கேள்வியை வைப்பாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக ஓபிஎஸ் தரப்பில் ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஐ திங்க் அடிஷனலாக ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் தரப்பில். என்ன மாதிரி மனு அது இருக்குன்னா, ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டில் என்னை தூக்கினது தப்புன்னு தான் நானே கேஸ் போட்டிருக்கேன். அவர் அப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். என்னை நீக்கிறதுக்கு அடிமட்ட உறுப்பினர்களோட ஆதரவு தேவை, அவங்களோட ஓட்டு போட்டால் தான் என்னை நீக்க முடியும். அப்போ நான் வந்து அது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்லை. இவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான், ஆனால் இப்போ பொதுச் செயலாளர்னு தன்னை சொல்லிக்கிறாரு. அதனால் கோர்ட் வந்து இந்த கேஸ் முடிகிற வரையும் உச்சநீதிமன்றத்தில் இல்லை எந்த கோர்ட்லேயோ கடைசி வரையும் தன்னை வந்து ஒரு பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது, அதற்கான இடைக்கால தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் ஒரு மனு வந்து அடுத்த வாரம் தாக்கல் பண்ண ஆச்சரியப்படுத்துது. ஆனால் இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் பொதுச் செயலாளர்னு ஏற்றுக்கிட்டாங்க. பட் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதான். அப்போ கீழே நடக்கிற சிவில் கேஸ் அப்படியே தானே இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் அதுதானே சொன்னாங்க, சப்ஜெக்ட் டு தி சிவில் கேஸ். யார் வந்து அதில் வந்து உரிமை படைத்தவங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த பல கேஸ் கீழே பெண்டிங்காக இருக்குது. சசிகலா கேஸ் பெண்டிங்காக இருக்குது, கேஜிபி கேஸ் பெண்டிங்காக இருக்குது, பலவிதமான கேஸ் பெண்டிங்காக இருக்குது. இது வந்து ஓபிஎஸோட கேஸ். ஒரு விஷயம் சப்ஜூடிஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி அந்த தலைமை பொறுப்பை மாற்றலாம்? சப்ஜூடிஸாக இருக்குது, கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸு. பல விஷயங்கள் கோர்ட்டில் இருக்கும்போது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கல்ல. கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கோர்ட்டில் இருக்க வச்சுக்கோங்களேன், அதில் முடிவு எடுக்க மாட்டாங்க. இது கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதுனால அப்படியே தூக்கி ஓரம் கட்டுனுவாங்க. அது மாதிரி இந்த விஷயம் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஏன்னா ஒருங்கிணைப்பாளராக நீக்கிறது சரியில்லைன்னு அதுவே சரி கோர்ட்டில் இருக்கும்போது நீ எப்படி நீங்கள் உங்களை வந்து பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், நீங்களே தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். அதனால் அந்த விஷயத்தை வந்து டெம்பரரியாக அதுக்கு ஒரு தற்காலிக தடை கொடுங்க, இந்த விஷயம் முடிகிற வரையும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு மனு தாக்கல் பண்ணார்னா, ஏன்னா இந்த கேள்விக்கு அப்புறம், நேற்று நடந்த இந்த கேள்விக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வச்சார்னா அது கோர்ட் எப்படி முடிவு எடுக்குன்னு சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம் இது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு இஷ்யூ பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு ஃபைல் பண்ணும்போது ஏற்பட்ட சின்ன தவறா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆங்கிளும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எடப்பாடி இப்போ நடக்கின்ற ஆலோசனை கூட்டங்களில் கூட ரொம்ப உறுதியாக இருக்காரு. எந்த விதத்திலும் எந்த விதமான தளர்வும் காண்பிக்கலை. அதனால் ஓபிஎஸ்க்கு விட்டு கொடுப்பாரு, கொஞ்சம் இடம் கூட விட்டு கொடுப்பாரு, அவர் உள்ள ஏற்றுக்கிறதுக்கான சூழல் கூட ஏற்படுத்துவார் அப்படிங்கிற சாத்தியம் இல்லைல்ல. அதாங்க, அதாவது பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள்ட்ட கேட்டாங்க, அரண்மனை கேட்டாங்க, சின்ன பங்களா கேட்டாங்க, கடைசியில் 2 அடி நிலம் கேட்டாங்க, எதுவுமே கொடுக்கல. துரியோதனன் எதையுமே கொடுக்கல, திருதராஷ்டிரன் கொடுக்கல. கடைசியில் இப்போ குருஷேத்திர போர் நடந்தே முடிஞ்சுது. அதில் பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க.
அதான் இவரும் அதே மாதிரி தான். இவர் வந்து நான் இவர் சேர்க்கவே மாட்டேன், இவருக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மாதிரிலாம் வந்து கோர்ட்டு மூலமாகலாம் போய் இது பண்ணுறதுக்கு பதிலாக எலெக்ஷன் மூலமாக நீங்கள் எடப்பாடியை தோக்கடிக்கிறது மூலமாக அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். எந்த எலெக்ஷன்னா? வரப்போகிற எலெக்ஷனில் அவரை தோக்கடிக்கணும், அவரோட ஆட்களெல்லாம் தோக்கடிக்கணும். நீங்கள் அது எப்படி முடியும்? அது பண்ணுங்க. ஜெயலலிதா 89 ஜானகி ஆள்லாம் தோக்கடிச்சால, ஆனா தோக்கடிச்சுட்டு இப்போ கட்சியை கைப்பற்றினாங்கல்ல. எடப்பாடி கிட்ட ரெட்டையில இருக்கு, கட்சி இருக்கு, இருக்கட்டுங்க. தொண்டர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, முன்னாள் இருக்கட்டும், அமைச்சர்கள் எல்லாமே இருக்காங்க. இருக்கு. கரெக்ட். அப்பயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு இடம் கூட வின் பண்ணல. இருக்கட்டும். அது வந்து திமுகவுடைய மிகப்பெரிய கூட்டணி பலம் அது எல்லாமே இருக்குல்ல. எதா இருந்தா என்னங்க, கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏக்கள் வின் பண்ண இடத்துல நீங்க ஒரு இடத்துல கூட வின் பண்ணலையே. அதே கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல அண்ணாமலைக்கு பின்னாடி ஏன் போனீங்க? உங்க செல்வாக்கு விழுந்துலே தானே இருக்கு கீழே. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த செல்வாக்கு வீழற செல்வாக்கு அதை நீங்கள் வந்து எடப்பாடிக்கு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவருக்கே தெரியும் பார்த்தா என்ன நடக்குதுன்ட்டு. அதனால் ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் கட்சி எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்சாருன்னா, அவர் இவங்களெல்லாம் சேர்த்துன்னு அரவணைத்து கொண்டு ஒரு கூட்டு தலைமை கீழே ஒர்க் பண்ணணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னாருன்னா, கட்சி இன்னும் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அவருடைய இயக்கம் அவர்கிட்ட இருந்து வர்ற அந்த கட்சி வட்டாரங்களில் வர செய்திகள் பார்க்கும்போது அவர் அந்த மாதிரியான ஒரு அது மாதிரி ஒரு சமரசமான நிலை இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் அடுத்த எலெக்ஷன் அவர் முக்கியமான எலெக்ஷன், அதில் அவர் ஜெயிச்சு காட்டணும். ஆட்சிக்கு வராரோ இல்லையோ கணிசமான இடங்களை பெற்றாகணும். அப்போ தான் அவருடைய அதிகாரத்திற்கு எந்த விதமான ஊரும் வராமல் இருக்கும். அதில் அவர் தெளிவாக தானே இருக்கார். இல்லை, அவர் இப்போ இவங்களெல்லாம் சேர்க்காத இருக்கிறதுக்கு காரணமே தன்னுடைய பதவி பறி போயிடுன்ற பயத்தில் தான் சேர்க்காத இருக்கார். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அது மட்டும் இல்லை சார், அதிமுகவில் எடப்பாடி மட்டும் அப்படி இருக்காரு இல்லை. ஆக்சுவலாக எடப்பாடியிலேருந்து கீழே இருக்கிற வட்ட செயலாளரே இப்படி தான் இருக்கான். ஒரு 5000 பேர் 6000 பேர் அப்படி தான் இருக்கான். என்ன அவங்களுடைய கவலை என்னென்னா, எதுக்காக இந்த ஒற்றுமைக்கான விஷயங்களை அவங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சப்போஸ் ஓபிஎஸோ சசிகலாவோ ஈவன் தினகரனோ கட்சியோட நலன் கருதி அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கட்சி இருக்கணும், வலிமையாக இருக்கணும்னு நினச்சி வந்தாங்கன்னா, எல்லா மட்டத்துலேயுமே வந்து அவங்க ஆட்கள் வந்தாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் ஒரு 5-6 வருஷமாக 7-8 வருஷமாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பதவிக்கு பிரச்சனை வரும் இல்லையா. அவன் பல இடங்களில் அவங்க ஆட்களும் போட்டி போடுவாங்கல்ல, எனக்கு கூடன்ட்டு. அப்போ அக்காமடேட் பண்ண வேண்டியிருக்குல்ல. அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறான், எடப்பாடி கூட இருக்கிறவங்களா இவங்க எதுக்கு இங்கே வரணும், இவன் வந்தால் நம்ம ஒன்றிய செயலாளர் நமக்கு பிரச்சனை, இல்லை கிளை செயலாளர் நமக்கு பிரச்சனை, அவங்க ஆட்கள் வந்து போட்டி போடுவான், அதனால் வேண்டாப்பா அப்படியே இருந்துட்டு போட்டோம், கட்சி எப்படி போனால் நமக்கு என்ன வந்து நம்ம பதவியை காப்பாற்றிக்கலாம். எடப்பாடி எப்படி அவருடைய பதவியை காப்பாற்றிக்கிறாரோ அந்த மாதிரி அவர் ஆதரிக்கிற எல்லாம் மேலேருந்து கீழே வரையுமே, கிளை செயலாளர் வரையுமே எல்லாம் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒற்றுமைலாம் வேண்டாம். அதனால தான் வந்து யாருமே வந்து சசிகலா பக்கமோ ஓபிஎஸ் பக்கமோ ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களோ ஒரு எம்எல்ஏக்களோ ஏன் போக மாட்டேன்றாங்க? ரெட்டையிலையை வேற கையில் வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி, அதனால் போக மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் தங்களுடைய பயம், கட்சி பதவி, அதில் சம்பாதிச்ச சொத்துக்கள், அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவசரம் எல்லாமே இருக்கிறதுனால தான் வந்து ஏன் ஓபிஎஸோ சசிகலாவோ தினகரனோ இந்த சைடே தலை காமிக்காதீங்கப்பா அப்படியே இருங்கன்ட்டு எடப்பாடி மாதிரியே அவங்களும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் தேர்தலில் ஜெயிச்சதான கட்சிக்கு அந்த இடம் கூட உறுதியாக இருக்கும். அவங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது உள்ளே போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. கட்சி எங்கிட்ட இருக்கா, நான் 4 பேர்கிட்ட உள்ளூரில் நான் தான் அதிமுக கிளை செயலாளர், உள்ளூரில் நான் தான் அதிமுக ஒன்றிய செயலாளர், அந்த பெருமையோட வலம் வந்தா போறோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து பொதுச் செயலாளர்ன்ற போஸ்ட்டை வலம் வந்தா போறோன்னு அவர் நினைக்கிறார். கட்சி எப்படி போனால் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம், சுயநலம் சார்ந்த ஒரு கண்ணோட்டம். அதிலேருந்து எடப்பாடி மாற வேண்டும் என்பதுதான் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கு. ஆக்சுவலாக ஆலோசனை கூட்டங்களில் கூட வருகின்ற நிர்வாகிகள் அது போன்ற கருத்துக்களை சொல்றதாகவும், ஆனால் எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதாகவும், அந்த மாதிரி கருத்துக்களை இங்கே இடம்பெற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பில் தான் அந்த ஆலோசனை கூட்டங்களே நடைபெறதாகவும் செய்திகள் வருது. ஆனால் எடப்பாடி அதை எடுத்துக்காட்டி கூட அவருடைய பாதையில் அதை செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடிக்கு வந்து அந்த ஒற்றுமையினாலே வந்து அவருக்கு வந்து ஒரு அலர்ஜியான விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு அந்த வார்த்தையே காதால் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போலுக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைனா அவருடைய பதவி தான் பிரச்சனை. ஏன்னா ஏகப்பட்ட பணம் செலவழிச்சிருக்காரு. இவங்களெல்லாம் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்த எம்எல்ஏக்களெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கு நிறையா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அதனால் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த ரெட்டைலை சின்னத்தை வாங்கி வச்சுருக்கார். அதனால் அவருக்கு இந்த மற்றவங்கலாம் வந்தாங்கன்னா நம்ம பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தில் தான் இருக்கார். என்ன இந்த தொகுதி வாரியாக அவர் கூப்பிட்டு கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டு. இருந்தாலும் பல பேர் கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, கேண்டிடேட் சரியில்லை, கூட்டணி சரியாக அமையலை, நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை, நம்ம கட்சி மீண்டும் ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும். இதில் வந்து அவர் எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறார். கேண்டிடேட்டை நீங்களே போட்டீங்க, புதுசாக பல பேரை புதுசாக போட்டீங்க, லோக்கல் மாவட்ட செயலரை கன்சல்ட்டே பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி வலிமையாக அமைக்கலை, வெறும் தேமுதிகவோட அமைச்சிங்க. அந்த மாதிரி என்ன செல்வாக்கு இருக்குது? ஒரு செல்வாக்கும் இல்லை. விஜயகாந்த் போன பிறகு கட்சிக்கு சுத்தமாக செல்வாக்கு போச்சு. அவங்க நிறைய கணிசமான வாக்கு கிடைச்சிருக்கு. சொல்ல ஒரு 1.5-2.5% கிடைச்சிருக்கு, இல்லை மறுக்க முடியாது. இல்லை
இல்லை நான் மறுக்கலைங்க. அது தேமுதிக. ஒரேடியாக ஒன்ஸ் ஃபார் ஆல் ரூல் அவுட்லாம் பண்ணலைங்க. அது ஒரு வலிமையான கூட்டணி இல்லைன்னு தான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக. அதனால் வலிமையான கூட்டணி இல்லை, புது வேட்பாளர்லாம் போட்டிங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. உதாரணமாக மதுரையில் ராஜன் செல்லப்பா இருக்கார், இல்லை ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா இருக்கார். நிறைய பேர் மக்களுக்கு தெரிஞ்சவங்க, தொண்டர்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் போட்டிங்களா நீங்கள்? யாரோ புதுசாக போட்டு எல்லோரும் 7 இடத்துல டெபாசிட் தான் போச்சு எல்லாருக்கும். 4 இடத்துல பல இடத்துல நீங்கள் 3ஆவதாக வந்தீங்க, ஒரு 1-2 இடத்துல 4ஆவதாக வந்திருக்கீங்க. இதுதான் உங்களுடைய நிலைமை ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து கசப்பான உண்மைகளை வந்து எடப்பாடி ஜீரணிக்க கற்றுக்கணும் ஆக்சுவலாக. ஒற்றுமை இருங்கன்னு சொல்றாரு எடப்பாடி, சொல்றாரு எல்லா நிர்வாகிகிட்ட இல்லைன்னா ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்கள், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி காண வேண்டும், பலமான கூட்டணி அமையும் அப்படிங்கிறது சொல்றாரு. அவர் சொல்லலாங்க. அவருக்கு இருக்கிற அதே நம்பிக்கை கீழே இருக்கிற தொண்டனுக்கு இல்லையே. எந்த பலமான கூட்டணி நீங்கள் வலிமையற்று இருந்தால் யார் வந்து உங்களோட கூட்டணி அமைப்பாங்க? அதனால் வந்து நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் உங்கள் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை நீங்கள் பிரியாமல் சேர்க்கணும் 26ல். அதுக்கேற்ற கூட்டணி நீங்கள் அமைக்கணும். அப்போ நீங்கள் வலிமையாக இருக்கணும். வலிமையாக இல்லாட்டி உங்கள் கூட யாரும் வந்து சேர மாட்டாங்க. பாஜகவோ, தேமுதிகவோ, பாமகவோ, இல்லை வேறு பல கட்சிகளோ எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா திமுகவுக்கு நீங்கள் ஒரு ஃபைட் கொடுக்கலாம், ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் உங்கள் கட்சியாக வலிமையை வச்சிடணும். உங்கள் கட்சியை வந்து வலிமையாக இல்லாட்டி நீங்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாலும் ஒரு பயனும் கிடையாது. இல்லை ஆக்சுவலாக இபிஎஸ் ஓபிஎஸ் நேரடி பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கா? 1-to-1 சார், அவங்கெல்லாம் வந்து ஒரே தலைமையின் கீழே பல வருஷங்களாக பணியாற்றி வந்தவங்க சார். அவங்களுக்கு வந்து இன்னொரு கட்சியோ இன்னொரு நபரோ வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவங்கள சேர்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க 2 பேர் உண்மையே கட்சி நலனை வந்து கருதினாங்கன்னா, கட்சி நலன் எதிர்காலத்தில் கட்சி நல்லா இருக்கணும்னு கருதினாங்கன்னா, அவங்க 2 பேருமே இந்த நேராக பேசுறதுக்கான வாய்ப்பு இது அந்த மனம் இருந்தால் போகிறோம் அவங்களுக்கு ஆக்சுவலாக. அது இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பேசுறது ஈஸி ரொம்ப. இது வந்து மற்றவங்க வந்து இதில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓபிஎஸும் இபிஎஸும் பேசினாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு 1 மணி நேரத்தில் தெளிவு வந்துடும் ஆக்சுவலாக. ஒற்றுமைக்கான வழியை காண முடியும். அதே மாதிரி சசிகலாவை கூட்டு பேசினாருன்னா ஒற்றுமைக்கான வழியை காண முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈகோ பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை உரிமைக்காக திருப்பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.